உயிர்காக்கும் அனைத்து உழவு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் உழவனின் ராஜா. இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல இயற்கை முறையில இயற்கை வழியில சம்மங்கி மலர் சாகுபடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்களா? இந்த பதிவுல பாத்தீங்கன்னா அண்ணன் தனசேகரன் அவர்கள் இயற்கை முறையில சம்மங்கி சாகுபடி எப்படி பண்றதுன்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம், என் பெயர் தனசேகரன் பி. சென்னா பெருமாள், பிள்ளப்பநாயக்கநல்லி, பெண்ணாகரம் வட்டம், தருமபுரி மாவட்டம். நம்ம எல்லாருமே சம்மங்கி பண்ணிகிட்ருக்குறோம். இந்த சம்மிங்கில் இயற்கை முறையில் செய்கிறது எப்படி, இயற்கை முறையில் செஞ்சு அதிகமான மகசூல் எடுக்கிறது எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சம்மிங்கில் வரக்கூடிய இலைப்புள்ளி நோயை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தனசேகரன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நான் வணக்கண்ணே. வணக்கம். சம்மிங்கில் வரக்கூடிய இலைப்புள்ளி நோயை இயற்கை இடுபொருளை கொண்டு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லுங்கண்ணே. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா சம்மிங்கில் 2 ரகம் இருக்குது. அந்த 2 ரகத்தில் நாட்டு ரகம், ஹைப்ரிட் ரகம். ஹைப்ரிட் ரகத்தில் பிரிட்ஜ்வால்னு ஒரு ரகம். அந்த பிரிட்ஜ்வால் ரகத்தில் தான், அந்த தோட்டத்தில் தான் இப்போ நம்ம நிச்சிட்ருக்குறோம். இந்த ரகத்தில் பார்த்திங்கன்னா இலைப்புள்ளி தான் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையே விவசாயிகளுக்கு. இந்த இலைப்புள்ளி நோயை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி, அதுவும் இயற்கை முறையில் இலைப்புள்ளி நோயை கண்ட்ரோல் பண்ணி அதிகமான விளைச்சல் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் நம்மளோட டாபிக். இப்போ அதில் பார்த்திங்கன்னா முதல் இடத்துல இருக்கிறது இலைப்புள்ளி நோய். அந்த இலைப்புள்ளி நோயை கண்ட்ரோல் பண்ணதில் முதல்ல பார்க்குறதுங்கன்னா சூடோமோனாஸ் ஃப்ளோரோசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயற்கை பூஞ்சானம். இதை நம்ம பயன்படுத்தணும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பேசிலஸ் சப்டிலஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேசிலஸ் சப்டிலஸும் பூஞ்சானம் கொல்லியான பூச்சிக்கொல்லி பூஞ்சானம் கொல்லின்னு சொல்லுவோம். அதில் பார்த்திங்கன்னா இந்த பூஞ்சானம் கொல்லியை சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் சொல்லக்கூடிய இந்த பூஜை இதை 1 ஏக்கருக்கு 2 லிட்டர் வேறு வழியாகவும் கொடுக்கணும். இலை வழியாக வரக்கூடிய இலைப்புள்ளி நோய், தண்டலுகள், உரையலுகள், அதே பார்த்திங்கன்னா செம்மைன்னு சொல்லக்கூடிய இந்த பூக்கள் கருகுதல், இந்த மாதிரியான அனைத்து விதமான நோய்களுக்குமே பார்த்திங்கன்னா இந்த சூடோமோனாஸோ 100 ml, ஒரு டேங்குக்கு 100 ml, பேசிலஸ் சப்டிலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நுண்ணுயிர் கலவையை 100 ml, இரண்டும் சேர்ந்து 200 ml, 10 லிட்டர் தண்ணிக்கு 200 ml. அது கூட அரிசி கஞ்சி ஒரு டேங்குக்கு 100 ml, அப்படி இல்லையா மைதா மாவு கஞ்சி ஒரு டேங்குக்கு 100 ml. அதுவும் கிடைக்கலையா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நாட்டு சக்கரை 100 ml. அப்படி அதுவும் இல்லை அப்படின்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய மோரில் பார்த்தீங்கன்னா லாக்டோஜன் சொல்லக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா இருக்குது. அதுவும் இதுவும் 2 சேரும்போது நல்ல நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதனால் ஒரு டேங்குக்கு சூடோமோனாஸ் 100 ml, பேசிலஸ் சப்டிலஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த உயிர் பூஞ்சானத்தை இதுவும் 100 ml, 200 ml கலந்து, இது கூட அடிஷ்னல் எல்லா விவசாயிகளும் இன்னொன்று சொல்ல வரேன், இளநீர் 100 ml சேர்த்திக்குவாங்க. 100 ml சூடோமோனாஸ், 100 ml பேசிலஸ் சப்டிலஸு, 200 ml மோர், அது கூட இளநீர் 100 ml சேர்ந்து நீங்கள் மாலை 5 மணிக்கு மேலே சாயந்தர வேலையில் தெளிப்பாக 1 ஏக்கருக்கு 10 டேங்க்குன்ற முறையில் தெளித்து பாருங்கள். அடுத்து தெளித்து இடைவெளி மறுபடியும் ஒரு 5லேருந்து 7வது நாள் மறுபடியும் தெளிச்சிருங்க. அப்புறமா 15 நாளுக்கு ஒரு முறை, ஒரு மாதத்துக்கு 2 டைம், 15 நாளைக்கு ஒரு டைம் முறையுமே மாலை நேரத்தில் தெளித்து பாருங்கள். உங்களுக்கு அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். 100% ரிசல்ட் எங்களால் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு உத்தரவாதத்தோடு சொல்கிறோம். ஏன்னாக்கல இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இயற்கையிலேயே இருக்கக்கூடிய நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். அதனால தான் சொல்கிறோம், நம்ம இலைப்புள்ளியே தண்டலுகள், உரையலுகள், காயலுகள், பல அலுகள், இந்த மாதிரி அனைத்து விதமான அலுகல் நோய்களையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த சூடோமோனாஸு, பேசிலஸ் சப்டிலஸு. மேல் வழியாகவும் இலை வழியாகவும் கொடுக்கலாம், வேறு வழியாகவும் கொடுக்கலாம். இடைப்பட்ட காலம் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அவசியம் கொடுத்து பாருங்கள். அப்புறம் கண்ட்ரோல் வந்துருச்சுன்னா 15 நாளைக்கு ஒரு டைம் கொடுத்தீங்கனாலே போதுமானது. சரிங்க. மேல் வழியாக தெளிக்கிறது எல்லாமே 100 ml சொல்லியிருந்தீங்க. 10 லிட்டருக்கு 100 ml, 200 ml கலந்து வீதம் தெளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாலை வேலை 4 மணிக்கு மேலே தெளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தரை வழியாக கொடுக்குறதா இருந்தால் என்ன அளவு வீதம் கொடுக்கலாம்? தரை வழியாக கொடுக்கும்போது அனைத்து விவசாயிகளுமே பார்த்திங்கன்னா 1 ஏக்கருக்கு 2 லிட்டர் சூடோமோனாஸு, 2 லிட்டர் பேசிலஸ் சப்டிலஸும் கொடுக்கலாம், ட்ரைகோடெர்மா விரிடின்னு சொல்லக்கூடிய பூஞ்சானத்தையும் கொடுக்கலாம். சரி, 1 ஏக்கர் வீதம் இது நம்ம 1 ஏக்கருக்கு 2 லிட்டர் வீதம் நம்ம கலந்து 2 லிட்டர், 1 ஏக்கருக்கு ஒரு முறைக்கு 2 லிட்டர், 2 லிட்டர் கொடுக்கலாம். என்ன இடைவெளியில் மறுபடியும் மீண்டும் இன்னொரு முறை கொடுக்கறது? அது பயிரினுடைய நோய் தாக்கத்தை பொறுத்து வாரத்துக்கு ஒரு முறை கொடுக்கலாம். நோய் தாக்கம் குறைஞ்சதுன்னா
15 நாளைக்கு இடைவெளியில் ஒரு டைம் அவசியம் கொடுத்துட்டு வாங்க. அதுவும் குறிப்பாக மழைக்காலங்களில் வேரல்கள் பிரச்சனை அதிகமாக இருந்ததுனால தான் நமக்கு புள்ளி நோயே வரும். வேரில் பிரச்சனை இருந்ததுனால தான் இந்த இலைக்கருகளே வரும், நுனிக்கருகள் வரும். அதனால் வேருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது அப்படின்னா மழைக்காலங்களில் அதிகமாக கொடுங்க. அதிகமாக கொடுத்தோம்னா மலையில் வந்து நீர் தேங்கி அதன் வேர் மூலமாக வரக்கூடிய அனைத்து விதமான நோய்களையும் திறம்பட கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு பூஞ்சான கொல்லி வந்து பார்த்திங்கன்னா சூடோமோனாஸ், ட்ரைகோடெர்மா விரிடி, இது 2 தான். அதிகமாக கொடுங்க. ஒரு ஏக்கருக்கு 2 லிட்டர் போதுமானது. கண்டிப்பாக இது வந்து இலைப்புள்ளி நோய் வந்து சம்பைங்கில் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா சூடோமோனாஸ், பேசிலஸ் சப்டிலஸ், இது 2 வந்து கலவையாக நம்ம மேல் தெளிப்பாவோ தரவழியாவோ கொடுக்குறப்ப இலைப்புள்ளி நோயை வந்து இயற்கை முறையில் கட்டுப்படுத்த முடியும். நம்ம உழவனின் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்காங்க. நாங்க பதிவேற்றம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை வந்து சேருங்க. உழவை கற்போம், உழவனை காப்போம். உழவோடும் உழவனோடும் உங்கள் உழவனின் ராஜா. அடுத்த உழவில் சந்திக்கிறேன். நன்றி.